Dear students, good morning. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கொஷின் நம்பர் 7 சிங்குலர் ப்ளூரல் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 35ல் டியில் வருது. அதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். புக்கில் வந்து சிங்குலர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்குலர் எழுதியிருக்கேன், ப்ளூரல் எழுதியிருக்கேன். நீங்கள் தமிழில் புரிஞ்சுக்கிறதுக்காக சிங்குலருடைய மீனிங்கும் ப்ளூரலுடைய மீனிங்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் புக் கொஷின் ஃபஸ்ட்டு ஒன் சேர் கொடுத்துருக்காங்க. நம்ம சேர்ஸ்னு சொல்கிறோம். சேர்னால் நாற்காலி, சேர்ஸ்னால் நாற்காலிகள். அடுத்தது பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸஸ் எல்லா இடத்துலையும் வந்து எஸ் மட்டும் சேராது, எக்ஸ் வரதுனால அக்கார்டிங் டு த ரூல் வந்து இஎஸ்ன்னு வருது. பாக்ஸஸ், பெட்டி, பெட்டிகள். அடுத்தது எஸ்கிமோ, எஸ்கிமோஸ். வடதுருவம் சார்ந்த பகுதிகளில் வாழ்கிற பழங்குடியின மக்களை வந்து எஸ்கிமோன்னு சொல்லுவாங்க. இதனுடைய மீனிங்கும் புரிஞ்சுக்கோங்க. எஸ்கிமோ, எஸ்கிமோஸ். அடுத்தது லேடி, லேடிஸ். ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க. பெண், பெண்கள்னு வரும். ஒய் வரும்போது ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். லேடி, லேடிஸ். அடுத்தது ரேடியஸ், ரேடியை. ஆரம், ஆரங்கள். மேக்ஸில் பார்ப்போம், ஒரு சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வர்றது தான் ஆரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபார்முலா, சிங்குலர். ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லலாம், எஸ் சேர்த்து. ஃபார்முலே அப்படின்னு இ சேர்த்தும் சொல்லலாம். இது வந்து மேக்ஸ் போடுறது அந்த சூத்திரங்கள்னு சொல்லுவாங்க. எஸ் சேர்த்து சொல்லலாம், ஈயும் சேர்த்து சொல்லலாம். ஃபார்முலாஸ், ஃபார்முலே. அடுத்தது சைல்டு, சில்ட்ரன். இதில் நம்மள நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திப்போம். சைல்டுங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் வந்து சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம். சில்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடாது. அந்த சில்ட்ரன்ஸ்னு வந்து அஃபாஸ்டஃபி எஸ் போட்டு வேறு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இந்த இடத்துல சைல்டு அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம், சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள்னு அர்த்தம். அடுத்தது டீர். இந்த மான் இருக்குது இல்லைங்களா, தமிழில் மான், மான்கள்னு சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷில் வந்து சிங்குலருக்கும் அதுவே, ப்ளூரலுக்கும் அதுவே. அந்த சென்டென்ஸை வச்சு இது சிங்குலராக ப்ளூரலாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது லூஃப், ரொட்டி துண்டு. இந்த இடத்துல வந்து எஃப் எடுத்துகிட்டு அக்கார்டிங் டு த ரூல் எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் சேர்க்க போகிறோம். வா போட்டு புள்ளி வைப்போம் இல்லையா, இவ் அந்த சவுண்டு வரணும். லூவ்ஸ், லூஸ் கிடையாது, லூவ்ஸ். LOAVES, ரொட்டி துண்டு, ரொட்டி துண்டுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோஸ். இந்த இடத்துல வந்து ஓ வருதுன்னா இந்த இடத்துல இஎஸ் வரணும். சில எக்ஸம்ஷன் எஸ்ஸு மட்டுமே வரும், அது வேறு. இந்த இடத்துல பாருங்கள், ஹீரோ, ஹீரோஸ். கதாநாயகன், கதாநாயகன்கள். அடுத்தது இதே கொஷின் நம்முடைய புக்கில் பேஜ் நம்பர் 176 இருக்குது. கட்டாயமாக கொஷின் நம்பர் 7ல் இந்த 2 பேஜில் இருந்து நம்மளுடைய புக்கில் இருந்து இந்த கொஷின் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த 2 பேஜஸும் நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக 1 மார்க் எடுத்துடலாம். 14 மார்க்ஸில் 1 மார்க் வரும். ஃபஸ்ட்டு அந்த ஒன் வேர்ட் டைப்பில். லீஃப், லீவ்ஸ். இலை, இலைகள். எஃப்ஐ எடுத்துகிட்டு விஇஎஸ் சேர்க்கணும். இவ்வு சவுண்டு, லீவ்ஸ். அடுத்தது லாரி, லாரிஸ். சரக்குந்து, சரக்குந்துகள். ஒய் எடுத்துகிட்டு இந்த லேடிக்கு போட்ட மாதிரி ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். அடுத்தது பேட், பேட்ஸ். விளையாடுற மட்டையும் சொல்லலாம், வௌவால், வௌவால்கள்னு சொல்லலாம். கிளாக், கிளாக்ஸ். கடிகாரம், கடிகாரங்கள். டேபிள், டேபிள்ஸ். மேசை, மேசைகள். லேம்ப், லேம்ப்ஸ். விளக்கு, விளக்குகள். டால், டால்ஸ். பொம்மை, பொம்மைகள். பிஸ்கட், பிஸ்கட்ஸ். இதை வந்து ஈரட்டின்னு சொல்கிறாங்க கரெக்டாக தமிழில் சொல்லும்போது. அடுத்தது நைஃப், எஃப்இ. எஃப் மட்டும் இல்லை, எஃப்இயும் எடுத்துகிட்டு நம்ம விஇஎஸ் சேர்க்கலாம். இவ்வு சவுண்டு, நைஃப், நைஃப்ஸ். கத்தி, கத்திகள். அடுத்தது லூஃப், லூவ்ஸ். ஏற்கனவே அந்த பேஜில் பார்த்தோம். ரொட்டி துண்டு, ரொட்டி துண்டுகள். சிங்குலர், ப்ளூரல். கொஷின் நம்பர் 7 நம்மளுடைய புக்கில் இருக்கிறது. உங்களுக்கு சிங்குலரும் கொடுத்துருக்கேன், ப்ளூரலும் கொடுத்துருக்கேன். சிங்குலருக்கு தமிழ் மீனிங்கும் இருக்குது, ப்ளூரலுக்கு தமிழ் மீனிங்கும் இருக்குது. எப்படி மாறுதுங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். இதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.